பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 59 மையங்களில் நடைபெறும் இந்த விற்பனைக்காக சுமார் 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 10 கவுண்டர்களில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று காலை தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் கூட்டம் அதிகரித்ததால் அவர்களை வரிசைப்படுத்தி விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 1.82 லட்சம் பொறியியல் இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கும் என்று தெரிகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் விரைவில் வெளியிடும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரையில் தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக், தியாகராஜா பொறியியல் கல்லூரி மற்றும் மீனாட்சி கலைக்கல்லூரியில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்களை பெற்ற மாணவர்கள் சிலரது கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஃபார்ம் கிடைக்காது அப்படின்றதுனால சீக்கிரம் வந்து வாங்கிடணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டேவே வந்து வாங்கிட்டோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தது நினச்சி ஃபார்ம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். பட் ஈஸியாக ஃபார்ம் கிடச்சிருச்சு. நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலான் இருக்கேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால அதுக்கு ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி I'll get. பிசிஎஸ் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடெக் எடுக்கிறேன், பயோடெக்னாலஜி. ஏதாவது இன்னோவேட்டிவாக ஏதாவது இது பண்ணணும் தான் எடுக்கிறேன். அது ரொம்ப ஃபீல்டு இப்போதைக்கு ரொம்ப ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது புது சாதனை பண்ணால் நல்லா இது.